4th பொசிஷன்ல ஒபிட்டோ தான் இருக்கான். நம்ம ஒபிட்டோவை ஸ்டார்டிங்ல காட்டும் போது ஒரு ஜோக்கரா தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மிஷினுக்கு போனா அந்த இடத்துல கக்காஷி அண்ட் மினாட்டோவே அந்த மிஷினை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம ஒபிட்டோக்கு இருக்கிற பெரிய தலைவலினா அது நம்ம கக்காஷி தான். ஏன்னா எந்த ஒரு விதத்துலயுமே நம்ம கக்காஷி பாத்தீங்கன்னா ஒபிட்டோவோட ஒரு படி அதிகமா தான் இருப்பாரு. இப்படி இருந்த ஒபிட்டோ நம்ம மாதரா கிட்ட பிராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி மாறிடுவான். இத்தனைக்கு நம்ம மாதரா பாத்தீங்கன்னா ஜூட்ஸுவை சொல்லி தரும் போது வாயிலேயே தான் சொல்லியிருப்பாரு, செஞ்செல்லாம் காமிச்சிருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒபிட்டோ வேற லெவல் மாசா மாதிரி லீஃப் வில்லேஜை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருவான். லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணி தன்னோட சென்சேவான மினாட்டோவே கொன்றுவான். இதுக்கப்புறம் மறுபடியும் டோபிங்கிற வேஷத்துல ஜோக்கராட்ட சுத்திட்டு இருப்பான் நம்ம ஒபிட்டோ. நம்ம இட்டாச்சி இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாதராங்கிற பேரை வச்சு வெளியே வந்து ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டையும் மிரட்டி விட்டுருப்பான். இது மட்டும் இல்லாம 4th கிரேட் நிஞ்சாவை ஸ்டார்ட் பண்ணி விட்டு மாதரா லெவலுக்கு பேட்டில் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையும் எய்த்து நின்றுருப்பான். ஃபுல் வீடியோ லிங்கை டைட்டில் மேல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.